நமச்சிவாயம். வாழ வைப்பால் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்களே, ஆகஸ்ட் மாதம் தலைக்கு மேல் போன வெள்ளம் எல்லாமே நாம நினைக்கிறத விட தலையை மீறி கடந்து போயிடுச்சு. சில விஷயங்கள்லாம் நடந்து போயிடுச்சு. சில இடங்களை எதுவும் செய்ய முடியாம இருக்கிறோம், சில இடங்களை எதுவுமே நடக்க மாட்டேங்குது, சில இடங்களை ரொம்ப அமைதியா சத்தம் இல்லாம இருக்க வேண்டியதாக இருக்குது. எப்பயுமே இந்த ஒரு ரொட்டேஷன்ஸ் ஆகட்டும், ஒரு அப் அண்ட் டவுன்ஸ், லைஃபே ஒரு அப் அண்ட் டவுன்ஸ்லேயே இருந்துகிட்டு இருக்கு, ஏற்ற இறக்கங்களோடு இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏதாவது பதில் சொல்லுமா? இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன் தன்னுடைய வீட்டில் பலம் பெறுகிறார், ஆட்சி பலம் பெறுகிறார். இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதியில இருந்து சூரியன் சிம்மராசியில தான் இருக்க போறார். கூட கேதுவும் புதனும் இருக்கிறார்கள். சார், இந்த கேது புதன் காம்பினேஷன் ஒரு பேட் காம்பினேஷன் தான், ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன் சொல்லும் போல. ஆனா சூரியன் ஸ்தான பலம் பெறுகின்ற போது அதுக்கு கொஞ்சம் பவர் கிடைச்சிடும், அது ஒரு யோகமா மாறிடும். அப்ப எதெல்லாம் உங்களுக்கு காரிய தடையாக உள்ளதோ, ரொம்ப நாளா இதனால் வரலும் கேது அங்க உட்காந்துட்டு தடையை ஏற்படுத்தியிருப்பார். நீங்க யாராக இருந்தாலும், எந்த ராசியா இருந்தாலும், எங்க ஊர்ல இருந்தாலும் சரிதான், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடுகளாக இருக்கலாம், அது யுஎஸ் மாதிரி அமெரிக்கா, அல்லது யூரோப் கண்ட்ரிஸ், யூகே, மலேசியா, சிங்கப்பூர், இல்லை துபாய் போன்ற நாடுகள்ல. அப்ப நீங்க எங்க இருந்தாலும் சரிதான். மெயினா இந்த சூரியன் புதன் காம்பினேஷன்ஸ் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க. இப்போ நம்ம நியர்பையா தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பா இந்த இப்ப இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த மருத்துவ கல்லூரி வச்சு நடத்துறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் அன்சப்போர்ட்டடா, கொஞ்சம் நேரம் சரியில்லாம இருக்கு. அப்ப அவங்களுக்கு தேவையான ஒரு சில வழிபாடுகளை, ஒரு சில வழிமுறைகளை நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தேவையான ஒரு பரிகாரங்களை நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடிய, மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதுல ப்ரொஃபஸரா இருக்கக்கூடியவங்க, எஜுகேஷன் செக்டர்ல இருக்கக்கூடியவங்க, இதெல்லாம் இந்த சூரியன் புதன் காம்பினேஷன். அதே போல செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன்ஸ், ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ரிசர்ச்சிங்காக இருக்கலாம், மெடிக்கலாக இருக்கலாம். இப்படி நிறைய சப்ஜெக்ட் இந்த ஆகஸ்ட் மாதம் மாறப்போகுது. ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் பாருங்க. துலாம் ராசி, ஆகஸ்ட் மாதம் ராசிநாதன் சுக்கிரன் 12வது வீட்டில் இருக்கிறார். மெயினா பாக்யஸ்தானத்தில் செவ்வாய். அதிர்ஷ்டம் அள்ளி கொடுக்கும், கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. அதிரடியான சில வேலைகள் நடைபெறும். சில விஷயங்களை தட்டி கேட்டால் தான் நடக்கும். ஏன்பா நீ செய்ய மாட்ட, ஏன் சொல்லவா, மேலே சொல்லவா. சில விஷயங்களை தட்டி கேட்டால் தான் நடக்கும். சில விஷயங்களை சத்தம் போட்டால் தான் நடக்கும். அது வீட்லேயே ஆனாலும் சரிதான், பொண்டாட்டிக்கிட்டே ஆனாலும் சரிதான், பிள்ளைகிட்ட ஆனாலும் சரிதான், வெளியே அதிகாரிகிட்ட ஆனாலும் சரிதான். தைரியம் அதிகரிக்கும். 2-7 செவ்வாய் தைரியத்தை கொடுக்கிறான். எங்க போய் உட்காந்து, 9ஆம் இடத்துல உட்காந்து, மிதுன ராசியில உட்காந்து. பாக்யாதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்துல 2-12 எப்பயுமே பேசும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 12ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு, 12ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாருன்னு சும்மா சொல்லக்கூடாது. 12ஆம் இடம்னா நெருங்கி அடுத்து எங்க வரப்போறாருங்க, நம்ம வீட்டுக்கு தான் வரப்போறாருன்னு அர்த்தம். அப்ப நெருங்கிய உறவு வச்சுக்கிட்டு இருக்காரு, க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு, நம்ம வீட்டுக்கு மூவ் ஆகிட்டு இருக்காரு, வந்துகிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்ப 9-12 அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தைரியம் கிடைக்கும். இந்த மாசம் உங்களுக்கு நல்ல தைரியம் பிறக்கும். அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட் கிடைக்கும், நம்பிக்கை பிறக்கும். அந்த கான்ஃபிடென்ட்டுக்கு, நம்பிக்கைக்கு மேல ஒரு தைரியம் கிடைக்கும், கான்ஃபிடென்ட் கிடைக்கும், கிளியரன்ஸ், ஒரு கிளியரான ரூட் கிடைக்கும், குழப்பமே இருக்காது.
மனசு தெளிவுபடும், கவலை வேண்டாம். துலாம் ராசி அன்பர்களே, எந்த வேலையை எடுத்தாலும் மனசு ஒரு குழப்பமாவே இருக்குதுங்க சாமி. மனசு ஒரு கஷ்டமாவே இருக்குது. நல்லபடியா பாசிட்டிவா நினைச்சிட்டு தான் நம்ம வீட்டை விட்டு வெளியில போறோம். இன்னைக்கு இந்த வேலை நடக்கும், இன்னைக்கு இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நம்ம வீட்டை விட்டு வெளியில போறோம். ஆனா அங்க போய் பார்த்தா தான் தெரியுது நமக்கு ஏமாற்றமாக உள்ளது. எவனுமே நமக்கு அங்க உண்மையா இருக்க மாட்டேங்கிறான். அப்போ அது மாதிரி வரக்கூடிய தொழில் கஷ்டங்கள், பிசினஸ்ல வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு கட்சி வச்சு நடத்த, ஒரு அரசியல் நண்பர்களாக இருக்கலாம், ஒரு கட்சி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது சிறு தொழில்கள் செய்யக்கூடியவங்க, விவசாய பெருமக்கள், விவசாயத்தையே ஒரு பெரிய அளவில் ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க, பெருசாக குத்தகைக்கு எடுத்து நிலத்தை குத்தகைக்கு எடுத்து பண்ணக்கூடியவங்க நம்ம நிறைய பார்க்குறோம். இப்படி கேரளா சைட்லாம் இந்த மிளகு தோட்டம், ஏலக்காய் தோட்டம், அதே போல் இந்த காஷ்மீர் சைட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆப்பிள் தோட்டம், அதே போல் இங்கே முந்திரி தோட்டங்கள், அது மாதிரி நிறைய விவசாய பெருமக்கள் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடிய, முந்திரிலாம் வந்து எக்ஸ்போர்ட், அது மாதிரி உலர் பழங்களாக இருக்கலாம், ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், தானியங்களாக இருக்கலாம், அல்லது பழ வகைகளாக இருக்கலாம், பூக்களாக இருக்கலாம். அப்போ விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, நிலத்தை குத்தகைக்கு எடுத்து செய்யக்கூடியவங்க, விவசாய பெருமக்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் கை கொடுக்கும். தொடர்ந்து பிஸ்னஸ் அடி வாங்குதுங்க சாமி. பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு, கடன் இருக்கு, நிறைய விளைச்சல் இருக்கு, ஆனால் ரேட் கிடைக்க மாட்டேங்குது. ரேட் இருக்கும்போது விளைச்சல் வர மாட்டேங்குது. இதுக்கு நிறைய நம்ம இங்கே கிருஷ்ணகிரி பக்கத்தில் கூட ஒரு மாம்பழ தோப்பு இருந்தது. அதுக்கு நம்ம ஒரு பூஜை பண்ணி ஒரு எந்திரம் கூட கொடுத்து விட்டோம் இந்த சீசனுக்கு. அப்போ அது மாதிரி விவசாய பெருமக்கள், அதை சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மெயின் அதுதான். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, அதே போல் தொழில் செய்யக்கூடியவங்க, கட்சிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அரசியல் தலைவர்கள், கனிம வளங்கள், குவாரிகள், கிருஷர்ஸ், இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் பில்டர்ஸ். ஏன்னா இப்போ நாம் வந்து செவ்வாய் சுக்கிரன் இவங்க 2 பேருடைய காரசாரங்கள் தான் பார்க்குறோம். பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, அதே போல் டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, ட்ரைனேஜ் கான்ட்ராக்டு, கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, அல்லது ஊராட்சிகள், பேரூராட்சிகள், பஞ்சாயத்து, நகராட்சி, இது மாதிரி இடங்களில் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஆணையராக இருக்கக்கூடியவங்க, அரசு அதிகாரிகள், அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க, அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யக்கூடியவங்க, ப்ரமோட்டர்ஸ், லேண்ட் ப்ரமோட்டர்ஸ், அது மாதிரி செய்யக்கூடியவங்க, மெயினாக பில்டர்ஸ். இல்லை போனால் சென்ட்ரல் இதே ஒன்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிபார்ட்மெண்ட், அவங்க சப்போர்ட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, நேரடியாக பெரிய இடத்து தொடர்பில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போ எந்த மாதிரியான தொழில் செய்பவராக, ஐடி பிஸ்னஸாக இருக்கலாம், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம், மெயினாக ஐடி பிஸ்னஸ். அப்போ எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், செவ்வாய் சுக்கிரன் சிறப்பாக இருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் பிரகாரம் உங்க கஷ்டம் எப்ப தீரும் என்பதை அறிந்து அதற்கு உரிய ஆலய வழிபாடுகளை அறிந்து செய்வீர்களேயானால் இந்த மாசம் உங்களுக்கு சிறப்பான அதிர்ஷ்டமான மாசமாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, அதே போல முக்கியமா இந்த இல்லற வாழ்க்கை, ஏன்னா இந்த செவ்வாய் சுக்கிரன் வந்து எப்போ இந்த மிதுன செவ்வாய் கன்னி சுக்கிரன், இது வந்து இந்த இல்லற வாழ்க்கைக்கு அவ்வளோ சரிபட்டு வராது. நாம் பார்க்குறோம் நிறைய குடும்பங்களில் அந்த கணவன் மனைவி ஏமாற்றங்கள் இருந்து வருது. கணவன் வந்து மதிக்காமல் இருக்கலாம், ரெஸ்பாண்ட் இல்லாமல் இருக்கலாம், ஒரு அலட்சியமாக இருக்கிறது, மிரட்டுறது. இந்த பொண்ணு வந்து அப்படியே பயந்து போய் இருக்கும். ஓ எங்கள் வீட்டுக்காரர் வேணும், எனக்கு இந்த கணவர் தான் வேணும், அவரே வேணும் அப்படின்னும். ஆனால் அவங்க வந்து ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க. இல்லை சில இடங்களில் ஆம்பளை அந்த மாதிரி ஜென்ஸ் இருப்பாங்க, லேடிஸ் ரொம்ப ராங் பண்ணுவாங்க. இது இல்லாமல் பழக்கத்தில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், ரொம்ப நாளாக
நாங்கள் ஒரு 10 வருஷமா பழகிட்டு இருக்கோம் சாமி, திடீர்னு என்னை பார்க்க வேணாம் வராதான்ட்டாங்க. அதில் வரக்கூடிய ஏமாற்றங்கள். அப்போ அந்த மாதிரிலாம் ஏமாற்றங்கள் கணவன் மனைவியாகவே இருக்கணும். அந்த மாதிரியே வாழ்ந்தவங்க, மனசார வாழ்ந்தவங்க. அப்போ அந்த கணவன் மனைவி காதலர்களாக இருக்கலாம். காதல் ஏமாற்றங்கள் எல்லாம், எனக்கு இவர் தான் வேணும், வசியம் சம்பந்தப்பட்ட எப்படியாவது எனக்கு செஞ்சு கொடுங்க சாமி, எப்படியாவது நான் ஜெயிக்கணும் என் காதல், எனக்கு முடிச்சு கொடுங்க, எனக்கு உங்களால் முடியும். அப்போ இந்த கணவன் மனைவி காதலர்கள், ஆண் பெண் உறவு முறைகள், ரிலேஷன்ஷிப், ஜென்ஸும் லேடிஸும் இதில் வரக்கூடிய உறவு முறைகள், அது சின்ன பசங்களாக இருக்கலாம் அல்லது வயோதிக பருவமாக இருக்கலாம். இதில் ஏமாற்றங்கள் இருக்கும், பிரிவுகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இந்த செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் கொஞ்சம் நாளாகவே அது சரியில்லாமல் இருக்கு. ஒரு 3 மாசமா, 6 மாசமா, 8 மாசமா, சிலருக்கெல்லாம் ஒரு 1.5 வருஷமாவே சரியில்லாமல் இருக்கும். இதெல்லாம் காரணம் இருக்கு, எல்லாமே நேரம்தான். சிலதெல்லாம் சூழ்ச்சிகளாக இருக்கலாம், சில இடங்கள்ல அது செய்வினைகளாக இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகள், திருமண பிரச்சனைகள், திருமணம் நடக்காமல் இருக்கிறது, இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் நல்லது நடக்க போகுது. அதுக்கெல்லாம் ஒரு வழி கிடைக்க போகக்கூடிய மாதமாக நல்ல வழி பிறக்கும். அதற்கான பரிகாரங்கள் உண்டு, கவலைப்பட வேண்டாம் அன்பு பக்தர்கள்.